பிக் பாஸ்ல நேற்று ரெண்டு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நினச்சிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து வெளியே போயிட்டாங்க. இந்த ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 1 வீக் இருக்கிறதுக்கு வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. அதுவும் ராணுவ போனது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பண்ணாதவங்க தான். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் ஓட்டிங்கில் வந்து மஞ்சரி தான் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. அதனால கண்டிப்பாக அவங்க வெளியே போயிட்டாங்க. எல்லாருக்குமே ஃபேன் ஸ்பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து இன்னும் மற்றவங்கன்னா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போனோம்னா முத்துக்குமார், அதுக்கடுத்து ஜாக்லின், இவங்களே என்னடா அவங்க போயிட்டாங்களே, என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, என்ன நடக்குதுன்னே எப்படி எதை வச்சு ப்ரெடி பண்றாங்களே தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் குழம்பிட்டு இருக்காங்க. நேற்று ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முத்துக்குமார் சொல்லுவாரு, இந்த மாதிரி இன்னும் நான் என்னதான் பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டேன், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இதுக்கு மேல என்னுடைய உழைப்புகள் எல்லாம் போட்டேன், இதுல எதுல தப்பா போயிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, எது பண்ணாலும் நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றீங்களே, இது வந்து எந்த விதத்துல நியாயம் மாதிரி வந்து ரொம்ப அவர் ஆதங்கமா பேசியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவரே செல்ஃப் ரியலைஸ் பண்றாரு. ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகுது. அப்பப்போ வந்து சேது என்ன சொல்றாரு, நம்ம வந்து தர தட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, நான் இப்போ பண்ற விஷயம் நல்ல விஷயமா தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்கு, அதை வந்து நான் கண்டிப்பா உடைக்கணும் அப்புறம் மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாமே முத்துக்குமரன் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுட்டு என்னதான் போச்சு, என்னதான் தப்பா போச்சு, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதனாலதான் இந்த மாதிரி நெகட்டிவா போச்சு, நான் வந்து என்னுடைய கேமுக்காக தான் நான் பிளான் பண்ணேன், அதை மட்டும் யோசிச்சேன், நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது இப்படி பண்ணனா என்னென்ன பேக்ஹெண்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காம விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சில விஷயங்களை வந்து கத்துக்கணுங்க. நம்ம ஒரு விஷயம் இறங்க போறோம்னா அந்த எடுக்கிற டெசிஷன் வந்து பின்னாடி என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டீப்பா அனலைஸ் பண்ணுனா மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து மேக்ஸிமம் சொல்யூஷன் வரும். அப்படி அந்த டீப்பா வந்து இப்போ ஒரு விஷயம் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணா மட்டும்தான் வந்து அந்த பிரச்சனை வந்து வெளியே சூப்பரான சொல்யூஷன் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருந்தையும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து கத்துக்கணும்ல. இப்போ எக்ஸாம்பிள் முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா கரெக்டா சொல்றாரு, அந்த ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும். இப்ப ஜாக்லின்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ தப்போ ரைட்டோ கரெக்டா போல்ட் அடிப்பாங்க. தீபக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நான் என்னுடைய கருத்தை வந்து கண்டிப்பா முன் வைப்பேன், பின் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அடிப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குங்க. அந்த குவாலிட்டி இப்பெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா கத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 18 பேர்ல தான் நடக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு ஆபீஸ்ல போறோம், இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதுல வந்து ஒவ்வொருத்திலையும் நல்ல விஷயத்த வந்து கிராப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை வந்து மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிவிடுங்க. யாரு எப்பவுமே வந்து முத்துக்குமரன் தான் டைட்டில் அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கார ஆச்சாரு கண்டிப்பா அடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.